ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து ரியாக்ஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ யார் கேட்டால் யாருமே கேட்கல, நம்மளால் சொல்ல வேண்டியதேன். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். ஜோதிடம் பலிக்காததால் ஜோதிடரை கூலிக்கு ஆள் வைத்து கொன்ற பெண், போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். 25 வயசில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் ஜோசியர் சொல்லியிருக்காப்புல. 29 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பர். இப்படி தாயா பல பேர் சொல்லிடுது. என் கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாம தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களும் ஜோசியரை பார்த்துருப்பாங்க போல. சரி, அடுத்து மேலே வந்து சந்திரமுகியோடது இருக்கு. கீழே வந்து அயன் என்னமோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார நம்பர்னே தெரியல. அட உடுப்பா, இத தெரியாம நடந்து போச்சு, மனசுல வச்சுக்காத. சூர்யா ஜோதிகா எதோலாம் கம்பேர் பண்றீங்க? நல்லா இருந்துச்சு. யார நம்பருன்னே தெரியல சொன்னா சர்த்தேன். சரி, அடுத்த வீடியோ. வெயிட் ஃபார் ட்விஸ்ட். நான் பார்த்துருக்கேன், இது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். மாணிக்கம் வர சொன்னா கூட்டு போங்க. யாராவது கூட்டி போலாமா? பயப்படுறான். தனியாக போறேன். இல்ல முருகேசா ஐயா, அண்ணன் கூட போ. சரி, 2 ரூபா போட்டுக்க. நீ மறைஞ்சு போங்க. ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க ஒரே அட பாவி, உன்னை எதுக்காக இப்போ மறைஞ்சிருக்க சொன்னீங்க? அவனா இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தா நீயும் போய் அட்டாக் பண்ற, அவங்களுக்கு தெரியாம அட்டாக் பண்ற, மறைஞ்சு உட்காந்துட்டு அவங்கள கொல்ற வரைக்கும் பார்த்துட்டு வந்து சொல்றானா. நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து பார்த்துருக்கேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன். சரி, ஓகே. வெயிட் ஃபார் எண்டு. சரி, இது கேஜிஎஃப். சரி, ஓகே. No, ma'am. I want to talk to you about KGF, ma'am. Maybe later, Raghavan. No, just 5 minutes, ma'am. Please, ma'am. அட கொப்புராடே. நாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. அதான் நல்லா இருந்துச்சுடா, வாய்ஸ் சிங்க் ஆனது பார்க்கணும். பூர்வமா என்ன சத்தம் இந்த நேரம்? இது என்னது? முட்டை போறாங்க. ஏண்டா எவனாச்சும் ஒருத்தர் நின்றுக்கலாம்ல. ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப சேதாரம் ஆகாம ஒரு கிஸ்ஸோட முடிச்சு விட்டாங்க. சரி, அடுத்த வீடியோ. 3 பொண்டாட்டி மிஸ்ஸிங். எவன்டா என்னோட பொண்டாட்டி தூக்கிட்டு போனது? என்னது? தூக்கிட்டு போறாங்க. 3 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்களா? யார் பொண்டாட்டி தூக்கிட்டு போ? அவன் என்ன பூந்து விளாண்டுட்டாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவோம்? தூக்கிட்டு போகணும். யார் பொண்டாட்டின்னு சொன்னீங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து வெயிட் டில் எண்ட். சரி, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். வில்லங்கம்மா தான் பண்ணியிருப்பாங்க. டே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவடா ஊதுறவரு. நான் இங்க மனசு வந்தது ஆடிட்டு இருக்கேன். ரொமான்ஸ் போடாதுக்கு எந்திரிச்சு அடிக்க போறேன். தப்பு தப்புன்னு ஓகே. அட பையன், அது பாவம் பாடு ஊதிக்கிருக்கேன். சரி, ஊதுறேன். இதெல்லாம் நம்ம வேற எங்கேயாவது வச்சுக்கலாம்னா கூட சரி இருந்தோம். அவன் உட்காந்துருக்கேன் பக்கத்துலயே. வாடா, என்னத்த சொல்றது, பாவம் அவர். ஏன்டா வந்து ஊத வந்து நினைச்சிருப்பாரு. சரி, அடுத்து பைத்தியக்காரன் நாயே. சரி, பார்ப்போம்.
ஏண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே, நிம்மதியா வாழத்தான் விடல, கொஞ்சம் பேரவாச்சு விடுடா பேப்பேல. பாவண்டா என் பாட்டுக்கு ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்கிற இடம்னா அது ஒண்ணு மட்டும்தான். அதுலயுமாடா வண்டியை கொண்டு வந்து சொருக்குவீங்க. ரொம்ப கழிச்சல பிடிச்ச பயலுங்க. சரி அடுத்து பாய் தோ ஃபீல் லே கயா அப்படின்னா நீங்க என்னன்றத சொல்லுங்க. என்னடா முத்த கொடுத்துட்ட. நல்லா இருந்துச்சு. அடுத்து டை தண்ணி கேன் போட வந்தவனாடா நீ, உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டத்தை கழிச்சிட்டியேடா. தண்ணி கேன் போட வந்தானா? அப்போ பரவாயில்ல, நல்லா தடுக்கிறானே. வெளியே இருந்து வந்திருக்காடா. தண்ணி கேன் போல வந்த கீப்பர் வேலை அயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாவடா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோல் பக்கத்துல கொண்டு வந்துருப்பாங்க, இஷ்டத்துக்கு தட்டி விட்டு போயிட்டான். தண்ணி கேன் போட வந்தவனாடா நீ. ஐ ரியலி வாண்ட் டு see that photo. அப்படி என்ன ஃபோட்டோடா இது? அக்ஷய்குமார் தான் நினைக்கிறேன். அக்ஷய்குமார், ஆமாம். என்னடா அது? போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா? அதையும் பாருங்க, தலையை தூக்கி விட்டு போட்டோ எடுக்கலாம். அதுக்கு தான் இப்படி போட்டிருக்காங்களா? கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். அப்படி நல்லா இருந்துச்சுடாடி. இப்படி இதனால தான் எவனும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ பிடிக்க போகிறான்னா ஃபோனை தட்டி விட்டு போயிடுறாங்கன்னா காரணம் இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணுவாங்கன்ட்டு மெண்டல். ஃபோட்டோ பிடி தலையை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ. சரி அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒரு பீப் சவுண்டு தான் டோட்டல் சாங்கே க்ளோஸு. இதுக்கு மேலே பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கம்பெனி பொறுப்பு இல்லை, சொல்லிட்டேன். பீப்பில் போட்டுக்கோங்க, இல்லை சைலண்டில் போட்டு கேளுங்க. நாசமா போகிறாங்க. எவ்வளோ சூப்பரான பாட்டுறா. இனிமே இந்த பாட்டை கேட்டால் இதுதான் தோணுமே. அதுக்கும் கரெக்டாக அது மேட்ச் ஆகுது பாருங்களேன். இது நான் எதுவும் பண்ணலைங்க, அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க வீடியோவை, அதை எடுத்து ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். யாரும் எனக்கும் தலையை பிடிக்குங்க, ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணலை, வேற எவனோ பண்ணியிருக்கேன். நம்மளை மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் இந்த வீடியோ எடுத்துட்டேன். சரி அடுத்த வீடியோ. மீசியை ட்ரிம் பண்ணுறாங்க போல இருக்குது. இது என்ன கிளுக்கிழுத்தனம் பண்ணுறாங்க தெரியலையே. வாய்க்குள்ள கையை விட்டேன். கருமம் கருமம், மறுபடியும் அதைத்தானா கொண்டு வருவேன். சரி எதுக்குள்ள கையை விட்டு எந்த கையை எடுத்து வாய்க்குள்ள? இல்லை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க, நெசமாலே சொல்கிறேன். இந்த மாதிரி வாய்க்குள்ள கையை விட்டு இனிமேல் போனால் கொஞ்சம் சுதாரமாக தான் இருக்கணும். சரி அடுத்த வீடியோ பார்ப்போம். திங்கிற பட்டத்தை எங்கே போய் தேடுறீங்க? விநாயகரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? அவரை ஒழுங்காத்தான் நான் இருந்திருப்பாரு. மேலே ஒருத்த உட்காந்துருக்கா பாருங்க, அவன் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். அதுலேயும் சவுண்டை பார்த்தீங்களா, வேற லெவல். சரி அடுத்த வீடியோ. வெயிட் ஃபார் த எண்டு. எல்லாம் அப்படித்தான் இருக்கு, இதையும் பார்த்துருவோம். ஒரு கிப்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹெட்செட்டை போட்டு கேளுங்க. இனிமே வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அந்தந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை.
கரெக்டா பால் எப்படி காத்து போச்சுன்னு தெரில. தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, அடுத்த வீடியோ பார்த்துருவோம். பிக்கஸ்ட் கொலாப் ஆஃப் 2024. நம்ம தளபதி இருக்காப்புல. சரி, கருமம் எதோடா சிங் பண்றீங்க? சரி, என்னவோ பண்ணிட்டாங்க. அடுத்த வீடியோ போயிடுவோம். பவர் ஆஃப் மருமகளாம். இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஏய் சண்முகம், என்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடா, நல்லது நடக்கும். 5 minutes later. போட்ட நல்லது நடக்கும். 5 நிமிஷத்துல போட்டு தள்ளிட்டானே. இனிமே சொம்பள தண்ணி வாங்கி குடிப்ப. நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. முன்னாடியே சொல்லிட்டாங்க, கேட்டுக்குங்க. உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? ஏதோ முடியலைங்க, சத்தியமா முடியல. நான் எது சொல்றதுக்கு இல்லைங்க. வெயிட் ஃபார் த வைப்ஸ். என்னத்தையோ சோத்துல என்னத்தையோ கலக்குறாங்க. பார்த்துருவோம். குழம்புன்னு நினைக்கிறேன். சட்டினி. என்னடா இம்புட்டு? ஐய, டே சோறா? என்னடா அது? இதெல்லாம் தின்னா என்னடா ஆகும்? கருமத்தை இதே சத்தியமா சொல்ல, இந்த மாதிரிலாம் சாப்பாடை பார்த்தாலே அவ்வளோதான், திங்கிற மனசே போயிடும். எப்படி இதெல்லாம் சர்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, அடுத்தது இதே மாதிரி ஒரு கேஸ் தான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். மிளகா. சும்மாவே பானிபூரி நார்மலாகவே அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப காரமாக தான் இருக்கும். அதில் இவன் பச்சை மிளகா வேற சிச்சு திங்கிறேன். என்ன அப்போதான் தின்றுவானோ? நெக்ஸ்ட் டே அப்புறம் இப்படி ஏரியாவும் வேறு என்ன நடக்கும்? ஏற்கனவே அது காரமாக தான் இருக்கும். அந்த இது காரமாக தான் இருக்கும். அதில் பச்சை மிளகா வேற. ஏன் மிளகாப்பொடி இன்னும் சேர்த்துக்கங்களே, எதுக்கு காரம் பத்தலைடா? அடுத்த வீடியோ பார்த்துருவோம். பேபி மைண்ட் வாய்ஸ். என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. சரி, இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை ஏண்டி அவங்கிட்ட ஒரு கோட்டர் வாங்கி மறக்கணும் குடிச்சு மஜாவா பாட்டு லூட்டி அடிச்ச பெத்து போட்டது இல்லாம வாங்கிட்டியா இப்ப என்ன? ஆமா, சும்மா அவங்க கூட சுத்துறது. இப்போ புள்ள பிறந்தோன்னு மட்டும் அது வேணும். இந்த டவுட் நமக்கே இருந்துச்சுங்க. படம் பார்க்கும்போது உண்மையில நமக்கே அந்த டவுட் இருந்துச்சு. எதுக்காக இந்த சீனு வச்சாங்க, இல்லை எதுக்காக அவங்க 2 பேருக்கு லவ் சீன் வச்சு இப்படி ஒரு குழந்தைய பெற்று விட்டு அந்த குழந்தைய வளர்க்க மாட்டாங்களாம்? நியாயமா அது? நீ எனக்கு விளக்கலைங்க. சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். கேர்ள்ஸ் இன் ஃப்ரீ ஹேர் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் எக்ஸ்பெக்டேஷன். பார்த்துருவா. இதுவே யாராவது ஃப்ரீ ஹேர் போட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவிகளா? நல்லா இருந்துச்சு, சூப்பர். சரி, அடுத்து அநியாயம் பண்ணுறீங்கடா. எப்படிப்பட்ட சீன் தெரியுமா? இது துல்லாத மனம் துள்ளு மாதிரி இருக்கு. இது அந்த பாட்டுல
দেখলু তুই ননিস না মনকে সোনাকে চিনলু বানাকে চিনলু মনকে চিনলু না মন নাই বলি মোর পাকে ননি তার কি হয়ে উঠি মন পাতে সোনা মন নাই তাকে তুই জানি না পারিল গোটে দিন মিশা জগি দেলু নাই কেড়ে কথা করি দেলু இப்போதான இந்த பாட்டு தானே இவ்வளோ வைவாக போயிட்டுருக்கு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இது எதுக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு, ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. எங்கே இன்ஸ்டா திறந்தாலோ இல்லை ஃபேஸ்புக்கை திறந்தாலோ எங்கே போனாலும் இந்த ஒரு பாட்டு வந்துடுதுங்க. இது என்ன லாங்குவேஜ்னு தெரில, ஆனால் இது ஒரு வைப்புன்னு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனாலும் கேட்குறதுக்கு ஏதோ நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த மூஞ்சியை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கே என்னன்னு தெரில. மேபி அந்த அதில் நடித்த அந்த ஹீரோவோட அவன் எது மாதிரி பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ரியாக்ஷன் வீடியோ. அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருந்த எல்லா ரியாக்ஷன் வீடியோவும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.